வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவிலேருந்து நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பொதுவாக கேட்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ், அதை பற்றின சில ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். அதனுடைய பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம PM-DEVINE, நமஸ்தே, PM-SHRI ஸ்கூல்ஸ், PM-MITRA, NeVA, PMBJP இப்படி இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்கீம்ஸை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். PM-SHRI ஸ்கூல்ஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் PM-SHRI ஸ்கூல்ஸ். ஸ்கூலில் இருக்கக்கூடிய S அண்ட் H, இது ரெண்டுமே வந்து SH, ரைசிங் இந்தியா ஆர் I. இன்னோவேஷன் அண்ட் ரெனோவேஷன்ஸ்கோசரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீமாக இருக்கிறது. இதை வந்து நம்ம கிரீன் ஸ்கூல் ஸ்கீம்னு இங்கே இருக்கக்கூடியது அப்படின்னு இந்த ஸ்கீமை நம்ம சொல்ல முடியும். இதற்காக கடைசியாக இருந்து கேபினெட் பட்ஜெட்டில் வந்து யூனியன் பட்ஜெட்டில் என்ன படிக்கோங்கன்னா 14,500 ஸ்கூல்ஸ்க்காக 27,360 crores வந்து 5-year பீரியடுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டை. அதாவது எல்லா வகையான இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நியூட்ரிட் பண்ணக்கூடியது தான் 21st century ஸ்கில்க்காக இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து எல்லா வகையான திறமைகளுக்காகவும் அவங்களுக்கு நியூட்ரிட் பண்ணக்கூடிய இந்த ஸ்கீம் தான் வந்து PM-SHRI ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இருக்குது. செப்டம்பர் 22 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஸ்கூல்ஸ் அப்கிரேடிங், இதனுடைய ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கூல்ஸ் அப்கிரேடிங். தென் நெக்ஸ்ட் ஸ்கீம் PM-MITRA, PM மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் பார்க் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து அதனுடைய ஷார்ட்டாக PM-MITRA அப்படின்னு சொல்லக்கூடியது. இது லான்ச் பண்ணது வந்து டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரி டிசம்பர் 21. அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய 7 ஸ்டேட், தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ், இந்த 7 ஸ்டேட்ஸ்லையும் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பாஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஸ்கீம்ஸ் வந்து டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் ஸ்கீம் PM-MITRAங்கிற இந்த ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய டார்கெட் வந்து 26-27 வந்து அதற்கு செட்டப் பண்ணக்கூடியதா, அந்த பார்க்கு வந்து செட்டப் பண்ணக்கூடியதா இருக்கும். இதற்காக 4,445 crore வந்து ப்ராஜெக்டில் வந்து அமௌண்ட்டாக ஆத்தரைஸ் பண்ணுது. மொத்த ப்ராஜெக்டுடைய வேல்யூ வந்து இது. இனிஷியல் அலோகேஷனாக வந்து இந்த 23-24 பட்ஜெட், இப்போ முடிஞ்ச பட்ஜெட்டில் வந்து 200 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த PM-MITRA அப்படிங்கிற இந்த டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரியோட இந்த ஸ்கீம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 9th கோலாக இருக்க இந்த பில்ட் ரெசிலென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரமோட் இன்கல்புல்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ஃபாஸ்டர் இன்னோவேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு பாருங்கள். இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிற இந்த கோலை வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை எய்ம் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஸ்கீம் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்னால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குது. தென் நெக்ஸ்ட் PMBJP அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி பாரதிய ஜன் உர்வ பிரயோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது, பரியோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் தான் இந்த PMBJP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். அதாவது சிங்கிள் பிராண்ட் ஃபார் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் லோகோ. இந்த லோகோவும் வந்து பிராண்ட் என்னென்னா பாரத்ங்கிறத இதனுடைய பிராண்டு. லோகோ இதே லோகோ தான், சிங்கிள் பிராண்டுக்கு ஒரே லோகோ, இந்த ஒரு லோகோ மட்டுமே தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த சிங்கிள் பிராண்ட் பாருங்கிறது இந்த PMBJPங்கிற இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடியது. ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய தீம். ONOF, ஸ்டாண்டர்டைஸ் ஃபர்டிலைசர் பிராண்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, ஃபுல் கண்ட்ரிக்குமே கொடுக்கக்கூடியது மேனுஃபேக்சர்ஸ். இதில் வந்து அதாவது என்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம DAP சொல்லக்கூடிய டை அமோனியம் பாஸ்பேட், NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சொல்லக்கூடிய NPK, தென் யூரியா, இந்த மூணுமே வந்து 3 பேக் இங்கே படத்தில் இருக்கு பாருங்க, அந்த தான். தென் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே டைப்பான பிராண்ட் நேம் கொடுக்குறாங்க. அந்த பிராண்ட் நேமுக்கு பேர் பாரத். லோகோ வந்து இங்கே இருக்கக்கூடியது ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசருங்கிற தீம் கடியில் இருக்கக்கூடியது. இது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசருக்கு கீழே இந்த ஸ்கீம் வந்து இருக்கிறது. ஆகஸ்ட் 2022 லான்ச் பண்ணப்பட்டது. சேம் அந்த டேயில் இன்னொன்று என்னென்னா இந்தியன் எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய
மேகசின் ஆன் ஃபெர்டிலைசருக்காகவே ஒரு மேகசின் வந்து அதே நாளில் வந்து ஆகஸ்ட் 2022 லான்ச் பண்ணப்பட்டது. இது மேகசின் என்னன்னு சொன்னோம்னா இந்தியன் எட்ஜ், பிராண்ட் நேம்னா பாரத். ஸோ ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர்னா இந்த ஸ்கீம் PMBJP இப்படி மேட்ச் பண்ணக்கூடியது இப்படி எல்லாத்துலேயுமே வந்து இந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கும். சிங்கிள் பிராண்ட் ஃபார் ஃபெர்டிலைசர் அண்ட் லோகோ. தென் PM-DEVINE சொல்லக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய யூனியன் பட்ஜெட் 22-23 அப்போ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. எங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த அஸ்ஸாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்க பாருங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு மேலே இருக்கக்கூடியது. இது வந்து சென்ட்ரல் செக்டாருடைய ஸ்கீம். அவங்களுடைய 100% ஃபண்டிங் கீழே இருக்கக்கூடியது. மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அவங்க தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. யாருன்னு சொன்னோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி. இதற்காக அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து அவுட்லே வந்து பண்ணப்பட்டதுன்னா 6,600 crore. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த PM கதி சக்தி, அதாவது இன்னொரு ஸ்கீம் இருக்குது PM கதி சக்திங்கிற ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமுக்கு கீழே PM கதி சக்தி அந்த ஸ்கீம் பற்றி அடுத்து நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். PM கதி சக்தினா இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஸ்கீம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமுக்கு அடியில் தான் வந்து இந்த நார்த்தன் ஈஸ்டர்ன் ரீஜனுடைய கேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதனுடைய அவுட்லே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு டெவலப்மெண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுடைய டெவலப்மெண்ட் கேப்புக்கோசரமும், அப்புறம் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் யூத்துக்கு அண்ட் உமனுக்கு வந்து ஜாப் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் வந்து இந்த ஸ்கீமோட கோலாக இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் நமஸ்தேங்கிறது நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானிஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து நமஸ்தே. NAMS சானிடேஷனில் இருக்கக்கூடிய T அண்ட் எக்கோசிஸ்டம்ஸில் E. நமஸ்தே த சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். அது ஃபுல்லாக ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படி இருக்கக்கூடியது தான் இது. தென் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஜாயிண்ட் இருக்கக்கூடியதுங்க. நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானிக் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் இந்த சென்ட்ரல் செக்டார், அதுதான் வந்து நமஸ்தேங்கிற இந்த ஸ்கீம். இதனுடைய லான்ச் பண்ணப்பட்டது வந்து ஆகஸ்ட் 2022. 0 fatalities in the sanitation work should be performed by skilled workers. அதாவது நல்லா ப்ராக்டிஸ் இல்லாதவங்கனாலலாம் இல்லாமல் அதற்குன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்கனால அந்த ஒர்க் பண்ணப்படணும். தென் வந்து சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் அவங்களுக்கு உள்ள சேஃப்டி இருப்பாங்க, அதையெல்லாம் உள்ளடக்குனது தான் வந்து இந்த நமஸ்தேவோட கோல் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.